நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, நானும் மேஷ ராசி, என் ஃப்ரெண்டும் மேஷ ராசி. அவன் நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கேன். ஸோ ராசி பலன் வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரே மாரி பலன்கள் நடக்குது இல்லையே அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்ல உங்க வீட்ல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது, "எங்கப்பா இருக்கீங்கன்னு?" யாருன்னா உங்கள கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்வீங்க? "நான் இது போல இந்த வீட்ல இருக்கேன்" அப்படிங்குவீங்க. ஸோ 4 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லக்கூடிய வீடோட அடையாளம் வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஆனா அந்த 4 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள், அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறா இருக்கும். இதே தான் ராசி பலன்களும். ஒரு வீடுன்றது, ராசின்றது ஒரு ராசிய பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் முதன்மையா வந்து கனெக்டிங்ல ஆகும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசி அப்படின்னும்பொழுது, மேஷம்ன்றது செவ்வாயுடன் ஆதிக்கம் பெற்ற ஒரு வீடு. அதுல அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு 3 நட்சத்திரம் இருக்கு. ஸோ இது 3மே 3 கிரகங்களோட ஆதிக்கம் கொண்டது. அப்போ மேஷத்தோட இந்த 3மே கனெக்டிங்ல இருக்குன்னு ஒரு கணக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 நட்சத்திர பொருளுடைய குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறா இருக்கும். ஸோ உங்க வீட வச்சு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்க அப்பா ஒரு கேரக்டரா இருப்பாங்க, நீங்க ஒரு கேரக்டரா இருப்பீங்க, உங்க கூட பிறந்தவங்க ஒரு கேரக்டரா இருப்பாங்க, உங்க அம்மா ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிறதெல்லாம் ஒரே வீடா இருக்கும். ஸோ இது ஒண்ணு. இதுல அப்பாவோட கேரக்டர் பசங்க ஒரு 2, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச்சப்லயே இருக்கும். ஸோ ஆனா முதன்மையானது யாரு? அப்பா. அவரோட வழிநடத்தல தான் உங்களுடைய ஃபேமிலி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு ராசியோட ராசிநாதன் செய்யக்கூடிய வேலை. ஸோ ராசிநாதன் முதன்மையானவர். அவருக்கு அடுத்து வந்து அந்த நட்சத்திரங்கள் வருது இல்லையா? ஸோ அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறு குணம் கொண்டது. 3 நட்சத்திரோட தசாபுத்தி ஆரம்பமும் ஒவ்வொரு கிரகங்களோட ஆதிக்கம் கொண்டது. ஆனால் இது பேசிக்காவே ஒரு ராசியில ஒரு 4 கிரகங்கள் வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துதுன்னு எடுத்துக்கலாம். அந்த 4ல வீடு கொடுத்தது யாரு? செவ்வாய் அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த செவ்வாய் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த மேஷராசின்றது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். இந்த மேஷராசிய வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்க்குதா, ஒரு கனெக்டிங்ல இருக்கான்றதும் கணக்குல எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்து தான் கிரகத்தோடைய பார்வை, கனெக்டிங்கு இதெல்லாம் தனிநபர் ஜாதகங்களுக்கெல்லாம் மாறி மாறி இருக்கும். பட் ராசி வரும்பொழுது பொதுவான பலன்கள் அப்படின்றது காமனா ஒரு 20% இருந்து 25% காமனா இருக்குங்க. இந்த 75% தான் தனிநபர் ஜாதகங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அவங்களுடைய வயசு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய வயசு, அவங்களுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் பொறுத்து தான் ப்ரெடிக்ட் எடுக்கணும். ஸோ ஒரு ராசிலேயே பிறந்துட்டாங்க, இந்த ராசிக்காரங்க இப்படிதான் அப்படின்னலாம் நம்ம எப்பவுமே டிக்ளேர் பண்ணவே முடியாது. அது வந்து தவறானது. ஒரு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு 60 வயசுல என்ன பலன் நடக்கும், 40 வயசுல என்ன பலன் நடக்கும், 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பலன் நடக்கும், இப்படி தனித்தனியா இருக்கு. வயதுக்கேற்ற பலன்கள் தான் ஜோதிடத்தில் சொல்ல வேண்டும். மாதிரி நிறைய பேர் சொல்றதெல்லாம் என்னன்னா பொதுவான பலன்கள் தான். அந்த பொதுவான பலன்கள் காமனான சில குணங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜோதிடன்றது வந்து ஆழ்கடல். அதுல மூழ்கி முத்தெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது போக போக நடைமுறை அனுபவத்துல தாங்க ஜோதிடத்தையே உணர முடியும். அது எவ்வளோ ஒரு அற்புதமான கலைன்றது. 19 வந்து எதுவும் சொல்லிட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் ஒவ்வொரு தனி ஜாதகங்கள் உண்டு. அதுதான் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க ரூல் பண்ணும். பொதுவான பலன்கள்ன்றது 25% தான். அதுக்கு மேல அது ஏறவே ஏறாது. ஸோ காமனா இந்த பயிற்சி இப்போ குரு பயிற்சி வரப்பொழுது இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த எந்த டைம்ல பிறந்தாங்களோ அவங்க ராசியில எத்தனை கிரகங்கள் இருந்து, அந்த எத்தனை கிரகங்கள் இப்போ நடைமுறையில குருவோட பார்வை வாங்க போகுது இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பொதுவான பலன்கள் இப்போ குரு பயிற்சி வருது அப்படிங்கும்போது, குரு வந்து மேஷராசியை பார்க்கும்போது காமனா இந்த விஷயங்கள் நடக்கும்ன்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தோட பலன்கள் எல்லாம் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னும் பொழுது டிஸ்பிளேல என்னுடைய நம்பர் இருக்குது, என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கன்சல்டேட் பேஸில் உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்.